கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் பேர் சாந்தி. அப்பா லோகேஷ் பீட்டர், அம்மா தங்கமணி கிருபா, அக்கா ஜான்சி. நாங்கள் இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டோம். 28 வருடங்களுக்கு முன்பாக நாங்கள் தேவனை அறிந்து கொண்டோம். அப்பா அம்மா மேரேஜுக்கு முன்னாடி இந்துவாக தான் இருந்தாங்க. மேரேஜ்க்கு அப்புறம் அக்கா பிறந்து 2 வருடங்கள் ஆன பிறகுதான் அம்மா ஆலயத்துக்கு போகிறதுக்கு விருப்பப்பட்டு, அம்மாவுக்கு மனசுல முன்ன இருந்தே ஒரு ஆசை இருந்துச்சு ஆலயத்துக்கு போகணும்னு. அதனால அம்மா ஆசைப்பட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. அம்மா போய் 2 மாதங்கள் ஆன பிறகு அப்பாவை அம்மா எப்பவுமே ஆலயத்துக்கு வர சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனா அப்பா எப்பவுமே வரமாட்டாரு. ஆனா ஒரு நாள் அவரே எழுந்து ரெடி ஆயிட்டு, நானும் இன்னைக்கு ஆலயத்துக்கு வரேன்னு சொல்லுவாரு. அவர் எப்படி தொடப்பட்டார்னா, அன்றைக்கு நைட்டு வந்துட்டு தேவன் அவரோடு கூட பேசுனதா அவர் சொன்னாரு. அவர் அதுக்கு முன்பாக அவர் ரொம்ப குடிப்பாரு, வீட்டுல ரொம்ப எப்பவுமே சண்டை போடுவாரு, யாரையுமே மதிக்க மாட்டாரு. அதனால வீட்டுல எல்லாரும் அவரை பார்த்தா பயந்துக்குவாங்க. அன்னைக்கு ராத்திரி தேவன் தொட்டு ஒரு சிலுவை பார்த்தேன்னு அவர் சொன்னாரு. ஒரு 100 டியூப்லைட் போட்டா எவ்வளவு வெளிச்சம் இருக்குமோ அந்த வெளிச்சத்தை நான் பார்த்தேன், தேவன் என்னோடு பேசினாரு அப்படின்னு சொன்னாரு. அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரு தேவனுக்கு உண்மையா ஜீவிச்சுட்டு இருக்காரு. மறுபடியும் அந்த பாவத்திற்கு அவர் போகவே இல்லை. அந்த அந்த டைம்ல இருந்து தான் குடும்பமா தேவனுடைய ஆலயத்துக்கு போறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. தேவனை அறிந்து கொண்டு ஆலயத்துக்கு போன பிறகு அநேக சொந்தங்கள் எங்க வெறுத்தாங்க. வீட்டுக்கு வரமாட்டாங்க, எந்த காரியம் நடந்தாலும் வரமாட்டாங்க. அம்மாவுக்கு 2வதாக 2 குழந்தைங்க பிறந்து இறந்தப்ப கூட யாரும் சொந்தங்க கூட வந்து சரியா பார்க்கல. அவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்களே ரொம்ப அப்பாவை வெறுத்தாங்க. இவங்க வேற ஜாதிக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கீழ் ஜாதியா ஒரு மாதிரி ஈனமா பார்த்தாங்க. ஆனாலும் அப்பா அம்மா தேவன் கொடுத்த பலத்தால தேவனுக்குள்ள உறுதியா நின்னாங்க. அவங்க எங்கேயுமே தேவனை விட்டு போகணும்னு சொல்லி நினைக்கல. தேவன் தான் அவங்களுக்கு அந்த கிருபையை கொடுத்தாரு. அப்படியே நாங்க சபையில கொஞ்ச நாள் அப்பா எல்டரா இருந்தாரு. அவர் அதுக்கு முன்னாடி ரொம்ப மோசமாவே இருந்தாரு. கடவுள் தொடுறதுக்கு முன்னாடி அநேக சினிமாக்களை பார்த்துட்டு உலக ஜனங்க மாதிரி ரொம்ப ரொம்ப மோசமா இருந்தாரு. தேவன் தொட்ட மேல தான் அவர் மனம் திரும்பி தேவனுக்கு உண்மையா அந்த பாவங்கள் எல்லாம் விட்டு மனம் திரும்பினாரு. நாங்க அதே போலவே ஒரு சபையில இருந்தோம். அப்பா அங்க எல்டரா ரொம்ப வருஷங்கள் இருந்தாரு. 2007ல தேவன் அப்பாவுக்கு ஒரு அழைப்பை கொடுத்தாரு. ஆனா 2-3 டைம் அழைப்பு இருந்தப்ப கூட அது புரியாம அதை மறுதளிச்சுட்டே இருந்தாரு. தேவன் ஒரு நாள் பெங்களூருக்கு வந்தப்ப அங்கிளோடு கூட பேசுறப்பதான் தேவன் அதைய கன்ஃபார்ம் பண்ணாரு. அப்பதான் அவர் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து ஊழியம் செஞ்சாரு. அப்போ கூட அநேக எதிர்ப்புகள் தான். அவருக்கு உடம்புல ரொம்ப பலவீனம் இருந்துச்சு சோரியாசிஸ்னால. தேவன் அப்பவும் பலத்தை கொடுத்து அவரை நிறுத்தினார் ஊழியத்துல. அப்ப கூட ஒரு கொஞ்ச நாள் நாங்க 2012 வரைக்கும் ஒரு சின்ன ஹோட்டல் நடத்திட்டு தான் ஊழியத்தை செஞ்சு கொண்டு இருந்தோம். 2012ல முழு நேர ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கும்படியா தேவன் கிருபை செய்தாரு. இதுவரைக்கும் அந்த ஊழியத்தை தேவன் நடத்தி கொண்டு வர்றாரு. சின்ன ஊழியம், கிராமத்துல தேவன் தாமே சிறுமையில கூட அநேக கஷ்டத்துல அநேக இழப்புகள்ல கூட தேவன் ஆசீர்வதிச்சு நடத்தி வந்தாரு. ஊழியத்துக்கு வந்தப்ப கூட அநேக ஊழியர்களே அப்பாவுக்கு விரோதமா, இவங்களுக்கு அழைப்பு இல்ல, டீ கிளாஸ் கழுவுறான், இவன் எல்லாம் என்ன ஊழியம் செய்வான்னு சொல்லிட்டு அநேகர் பேசுனாங்க, ஈனமா பேசுனாங்க. ஆனா தேவன் தாமே அவரை இன்னும் இவ்வளவு நாள் வரைக்கும் ஊழியத்துல நிலைநிறுத்தி நடத்தி கொண்டு வராரு. அதற்காக தேவனுக்கு நன்றி. அவரு கூட அநேக பலவீனங்கள், மரம் 2 காலும் உடைஞ்சு 2 காலுமே மறுபடி அது சரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரீசெண்டா கூட ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுல கூட அவருக்கு எலும்பு லைட்டா உடைஞ்சு அதுல இருந்து கூட தேவன் தப்பு வச்சு அவரை இன்னும் நிலையா நிறுத்தியிருக்காரு. அதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். அம்மாவுக்கு கூட அநேக பலவீனங்கள், அவங்களுக்கு கூட நீ கேப் ஆப்ரேஷன் ஆயிருக்கு. மறுபடி விழுந்து அவங்களுக்கு ஆங்கல்ல மறுபடி எலும்பு முறிஞ்சு ஆப்ரேஷன் ஆயிருக்கு. ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு. ஆனாலும் கூட தேவன் ஊழியத்துல கூட இருந்து தேவன் பராமரித்து இதுவரைக்கும் எங்களை நடத்தி வர்றாரு. அக்காவுக்கு நல்லபடியா மேரேஜ் ஆகும்படியாக, அவங்க மேரேஜ் லைஃப் நல்லாவும் இருக்கும்படியாக தேவன் அவங்களுக்கு 2 குழந்தைங்களை கொடுத்து
தேவன் நல்ல ஃபேமிலியை கொடுத்து அவங்கள கூட ஆசீர்வதிச்சிருக்காரு. அதற்காக தேவனுக்கு நன்றி. நான் அநேக நாட்களா நான் தேவனிடத்துல ரட்சிக்கப்பட்டது எப்படி அநேகருக்கு சொல்றதுக்கு நிறைய சாட்சிங்க இருக்கு. தேவன் எனக்கு அதை செய்தாரு, இதை செஞ்சாரு, எங்களை இப்படி ரட்சிச்சாரு, இதுல இருந்து எங்களை விடுவித்தாருன்னு சொல்றாங்களே, நம்மளுக்கு என்னமோ ஒரு சாட்சி இல்லையே. அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க, அதனால நம்ம கிறிஸ்துவங்கன்னு சொல்லிட்டு இருக்கோமே, நம்மளுக்கு என்ன சாட்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அநேக நேரம் நினைச்சிருக்கேன். அநேக நைட்டு எனக்கு தூக்கமே வரல. இதை யோசிச்சுட்டு இருந்த ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக அதே டைம்ல அநேக போராட்டங்கள் கூட எனக்குள்ள வந்துச்சு. தேவன் அதையெல்லாம் மீட்டு எழும்பும்படியாக தேவன் கிருபை செய்தாரு. அப்படி யோசிச்ச டைம்ல எனக்கு அநேக ஒரு விரோதம், ஒரு மாதிரி வெறுப்பு, ஒரு மாதிரி எனக்குள்ள ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. ஆனா தேவன் தாமே அநேக சாட்சிகளை கொடுத்து அநேக காரியத்துல என்னை ஜெயிக்கும்படியாக தேவன் என்னை நிலைநிறுத்தி இருக்கிறாரு. எனக்கு இப்ப சொல்றதுக்கு அநேக சாட்சிகள் இருக்கு. நான் தனிமை நேரத்துல கூட தேவன் என்னோடு நிறைய காரியத்தை என்னோடு பேசியிருக்காரு. அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். தேவன் தாமே இம்மட்டுமாக நடத்தி இருக்கிறாரு. இனிமேலுமாக எங்களை நடத்தணும். என்னுடைய வேலை விஷயத்துல, எங்க குடும்பத்துல, எங்க ஊழியத்துல தேவன் தாமே எங்களோடு கூட இருந்து 28 வருஷங்கள், அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டு 28 வருஷங்கள் ஆகுது. தேவன் தாமே எத்தனை இழப்புகள், எத்தனை பலவீனங்கள், எத்தனை நோய்கள் மத்தியிலும் தேவன் நடத்தி இருக்கிறாரு. அதற்காக நன்றி. இன்னும் கூட அம்மா ஆனா பலவீனத்துல இருக்காங்க, அப்பாவுக்கும் சுகவீனங்கள் இருக்குது. ஆனாலும் தேவன் இன்னும் அவங்களை நடத்தும்படியாக நீங்க எல்லாரும் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. இந்த சின்ன சாட்சியை முடித்துக்கொள்ளுங்க.